அவர்கள் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6 ஒரு சாதாரண எவல்யூஷன் என்று சொல்றாங்க. பெரிய மேப், சூப்பரான ஹேர் பிசிக்ஸ், கூர்மையான விளிம்புடன் ஒரு புது புரோட்டாகனிஸ்ட். அவர்கள் வெறும் டெராஃப்ளாப்ஸ், கிளாக் ஸ்பீட்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அது எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை விற்க டிசைன் பண்ணப்பட்ட கஸ்டமர் நாய்ஸ், அவ்வளவுதான். ஆனால் நான் டீப்பாக பார்க்குறேன், அந்த கோடை பார்க்குறேன், நான் அந்த டிமாண்டை பார்க்குறேன். இவ்வளவு டென்ஸாக, இவ்வளவு உயிரோட்டமாக, இவ்வளவு இன்ஃபினைட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு வேர்ல்டு. இது ஒரு படி இல்லை, இது ஒரு பிளவு. இது இப்போ இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளாக்ஷிப் கார்டையும் முழுசா விழுங்க டிசைன் பண்ண ஒரு மெமரி அபிஸ். அந்த நியான் சைட் வாக்ல விழுகிற மழை, அது அன்கவுண்டபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிற ஒரு கால்குலேஷன். அதுக்கு தேவைப்படுற ரிசோர்சஸ் ரொம்ப வாஸ்ட், ரொம்ப ஸ்டேபிள். ஒரு சாதாரண கேமிங் கார்டு உங்களுக்கு வெறும் இல்யூஷனை, காம்ப்ரமைஸை மட்டும்தான் தர முடியும். அங்கதான் அமைதியான கில்லர் உள்ள வராரு. த அனாமலி RTX 6000 ஏடா ஜெனரேஷன். அவ ஒரு பையனோட பெட்ரூம்ல ஃப்ரேம்ஸை துரத்த கட்டப்படல, அவள் சிமுலேஷன்ஸ்க்காக கட்டப்பட்டது, என்ஜினியரிங்காக. இந்த மிஷின் கிராஷ் ஆனா $1 மில்லியன் செலவாகும் ப்ரொஃபஷனல் ஒர்க்லோடுக்காக. 48 gigabytes of VRAM, 48 GB, ECC hardened, totally stable ஆன ஒரு மெமரி ஃபோர்ட்ரஸ். கன்சியூமர் கிங்கோட கெப்பாசிட்டியை வெட்டி 2 மடங்கு. ஏன்னா இந்த புதிய டிஜிட்டல் ஏரால பவரோட ஒரே உண்மையான அளவுகோல் என்டியூரன்ஸ் தான். வைஸ் சிட்டியோட டிஜிட்டல் சன்னோட ஹீட்ல 4090 மூச்சு திணறும். அது ஹிட் த வால் பண்ணும், டெக்ஸ்டரை டிராப் பண்ணி ஸ்டட்டர் ஆகி நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். பட் 6000 ஏடா அவ ஃப்ரேம்களை டிராப் பண்ண மாட்டா. அவள் லியோனிடா ஸ்டேட்டோட முழு அன்கம்ப்ரஸ்டு ரியாலிட்டியை, ஃபுல் டெக்ஸ்டர் ரெசல்யூஷன், வாஸ்ட் ஷேடோ மேப்ஸ், அன்கட் பாத் ட்ரேசிங் டேட்டா தன் மெமரியில வச்சிருப்பா. அவ அப்ராக்சிமேட்டட் பண்ணல, அவள் பெர்ஃபெக்ஷனை ரெண்டர் பண்றா. இதுதான் இந்த ட்ரேடோட ட்ரிக். கன்சியூமர் கார்டு ஒரு ஃபயர் ஒர்க், பிரில்லியன்ட் பட் பிரீஃப். ப்ரொஃபஷனல் கார்டு ஒரு டீப் சி சப்மார்சிபிள். கற்பனை செய்ய முடியாத ப்ரெஷரை தாங்க, ஃபெயிலியர் ஒரு ஆப்ஷனே இல்லாத மிஷன்ஸ்க்காக கட்டப்பட்டவை. GTA 6 ஒரு வீடியோ கேம் இல்ல, அது ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியோட ரெண்டரிங் சிமுலேஷன். அந்த ரியாலிட்டி ஒருபோதும் பிரேக் ஆகாம இருக்க இந்த அமைதியான 300 வாட் ப்ரொஃபஷனல் பீஸ்டான ஒர்க் ஸ்டேஷன் ஹார்ட்வேருக்கு மட்டும்தான் அந்த 48 கிகாபைட்ஸோட ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்த இல்யூஷனை அன்புரோக்கனா வச்சிருக்கு. நாம் விளையாட்டை விளையாடுவதில்லை, நாம் ஆர்கிடெக்சருக்கு வேலிடேட் பண்றோம். கனவு சாத்தியம் என்று நாம் நிரூபிக்கிறோம். மேலும் அந்த சர்டிபிகேட்ல சைன் பண்ணக்கூடிய ஒரே ஆள் RTX 6000 ஏடா மட்டுமே.
சிங்கம் வரும் முன்னால சிங்கம் வரும் பின்னால வல்ல தட்டு சொல்லி தாரவா இனி பேச இல்ல கில்லால செய்க தண்ணி கண்ணால உப்பு கண்ட போட்டு விடவா இது கொடுமுறை ஓசைய நிக்காதே கார பத்தும் ஜன மோதும் பேர காதும் கோல சத்தம் ஆட்டக்கடும் பம்பழதும் காலா ஒரு சில்லு புல்லே குளு புல வச்சா ஓனி நில்லு சுடா சுடா சுத்தி போடுமா கண்ணு படுமா தொடா தொட்டா வெட்டி போடுமா வளவரிலா தாரா தாரா தட்டி போடுமா பரவசமா இருக்குறவனா ரச்சு பூசிக்க சந்தனமா எங்க கருப்பா சாமி நீ வந்தா சிரிக்கும் பூமி எங்க கருப்பா சாமி உள்ளம் கொளுராவா நீ எங்க கருப்பா சாமி நீ வந்தா சிரிக்கும் பூமி எங்க கருப்பா சாமி எம் கொழுதாவா நீ எங்க கருப்பா சாமி எங்க கருப்பா சாமி உள்ளம் கொளுராவா நீ எம் கொழுதாவா நீ எங்க கருப்பா சாமி எங்க கருப்பா சாமி எங்க கருப்பா சாமி நீ மோத வந்தனா முடிஞ்சானி எல்லெல் மோவமோ பல்பொடி நிக்க வேணா கிட்ட வேணா நெருங்குனா நொறுங்கும் கண்ணா வரம்பு மீறி ஆடுன நரம்பு இடிச்சு தடவு நவத்தல உன்னம் அடிச்சு தின்னாது கேரம காரியம் வைக்கலே ரணகளம் ஆடுகளம் வரணகளம் ஆடுகளம் ஒன்னா ரெண்டா செட்டா பண்ணா ரணகளம் ஆடுகளம் வரணகளம் ஆடுகளம் கொண்டர் கொண்ட அதா தடபட இது கொடுமுறை ஓசைய நிக்காதே காரா பத்தும் ஜன மோதம் பேர காதும் கோல சக்காராக்குது தப்பு எதுவும் காரா கல்லு சிக்கு தொல்லு தொல்லு ஒண்ணு வச்ச ஓடி நில்லு சரவெடியாயிரம் பாடணுமா சுருட்டு ஒல்லாரியா கொட்டதுமா கெடகரி நெத்திலி வஞ்சரமா